செய்தியை பார்க்கிறோம். நாகர்கோயிலில் பவன் கல்யாண் நாளை பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பாஜக வேட்பாளர் MR காந்தியை ஆதரித்து பரப்புரை செய்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், விவரம் என்ன? காயத்ரி, குறிப்பாக பாஜகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படிங்கிற பட்டியல் என்பது ஏற்கனவே வெளியாக இருக்கிறது. இதுல பல்வேறு முதலமைச்சர்கள், அதே போல துணை முதலமைச்சர்கள், பல்வேறு பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் என்று பலர் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வர இருக்கிறார்கள். இந்த நிலையில நாளை பெரும்பாலான கடைசி நாள் என்பதனால் பெரும்பாலான பாஜகவினுடைய வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலின் பொழுதும் அதே போல பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்கும் பல முக்கிய தலைவர்கள் வர இருக்கிறார்கள். அந்த வகையில ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் நாளை தமிழகம் வருகிறார். தமிழகத்துல நாகர்கோயில் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய MR காந்தி அவர்களுக்கு காலை 10 மணிக்கு அந்த பகுதிக்கு வரக்கூடிய அவர் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிறகு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதே போல மகாராஷ்டிராவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸும் குறிப்பாக மதுரை தொகுதிக்கு வர இருக்கிறார். மதுரையில அவர் ராமசீனிவாசன் அவரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய தலைவர்களும் முதலமைச்சர்களும் தற்போது தமிழகத்திற்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், கூடுதல் தகவல்களுக்காக.